Next topic is errors. Error na enna? What is the meaning of error? Tappu. Correct. Uncertainty in measurements. Mistake abin solla simpla. Or according to you, it is uncertainty in measurement. Then வேற மிஸ்டேக்னா என்ன? சிம்பிளா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கால்குலேட் பண்ணி இதுதான் ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு சொல்லலை ஆக்சுவலாக. இப்போ நீங்களாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூ கோ அண்ட் டூ அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எல்லாரும் ஒரு வேல்யூ வந்து டேப்லெட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு 5 பேர் நான் டேப்லெட் பண்ணிட்டு வரேன். என்னோட வேல்யூ தான் வந்து நான் கரெக்ட்னு சொல்ல, நான் எடுத்த வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ வச்சுக்கோங்க, கரெக்ட் வேல்யூ. ஓகே, நான் எடுத்தது வந்து அக்யூரேட்டான வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னோட வேல்யூவை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுல இருந்து நீங்கள் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது பார்ப்பேன். அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸ் பேர் தான் அது எரர். தப்பு எவ்வளோ தப்பு இருக்கு. ஏதோ நீங்கள் என்னோட அதிகமாக மெஷர் பண்ணீங்கன்னாக்கா வேல்யூ வில் பி வாட் ப்ளஸ்ல இருக்கும். என்னோட கம்மியாக மெஷர் பண்ணீங்கன்னாக்கா வேல்யூ என்ன இருக்குனாக்கா நெகட்டிவ்ல இருக்கும். சிம்பிள் லாஜிக். அப்போ நம்ம இதை நம்மள வச்சு சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள் என்னன்ட்டு. அப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து நீங்க மெஷர் பண்ண வேல்யூ என்னவோ அதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ பேர் தான் என்னது எரர் வேல்யூ. அப்போ சிம்பிளா இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a difference between true value to measured value. முடிஞ்சா சிம்பிளா அவ்வளவுதான். இப்போ இந்த டிஃபரன்ஸ் வர ரிசல்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா we will call that it as what error அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்ல சில இடத்துல வந்து ஆக்சுவல் வேல்யூன்னு மெஷர் பண்ணுவாங்க, இல்ல மோஸ்ட் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எரர். அப்ப இந்த எரர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் சைட் டு பி வாட் நெகட்டிவ். நீங்க கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து அதிகமா இருந்ததுனாக்கா மேபி இட் வில் பி இன் ஸ்டேட் ஆஃப் நெகட்டிவ். நீங்க கால்குலேட் பண்ணது வந்து கம்மியா இருந்ததுனாக்கா இட் வில் பி வாட் பாசிட்டிவ். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வர அதெல்லாம் போக வேண்டாம், ஜஸ்ட் ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் எரர்ஸ். இப்போ நம்ம இந்த எரரை எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ப்ரொபகேஷன். இப்போ நான் வந்து தப்பா ஒரு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணி அதை இன்னொரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்குன்னா அந்த த்ரூ அவுட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த எரர் என்ன ஆகிட்டே இருக்கும், டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். தப்பு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஒரு வேல்யூ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் வந்து அடுத்த ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ அங்கிருந்து வர வேல்யூ அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா தப்பு என்ன ஆகிட்டே இருக்கும், ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இப்போ இந்த ப்ரொபகேஷன் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி we want to learn the basic terms of errors. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எரரை புரிஞ்சுக்கிறதுக்கு we required some terms வச்சுக்கோங்க. அதுல one factor is said to be mean value or average value. கேள்விப்பட்டிருக்கீங்களா? What is mean by mean value? n1 plus n2 by number of அதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். இதுல எந்த அப்சர்வேஷன் வந்து கரெக்டா இருக்கும், இல்ல வந்து அந்த அப்சர்வேஷன்ஸோட ஓரளவுக்கான அக்யூரேட் வேல்யூ நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா sum of the observations by total number of observations. So for example we will consider for first observation I have considered x1, x2, x3 இப்படி நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. xn அப்சர்வேஷன்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு அக்யூரேட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன் வேல்யூ நம்ம வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணணும். நிறைய புக்ஸ் நிறைய வேரியேஷன்ல கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் எக்ஸ் ஆஃப் பார் அப்படின்னு கொடுத்தாலும் அது மீன் வேல்யூ தான், ஆர் எக்ஸ் ஆஃப் எம் இப்படி மென்ஷன் பண்ணினாலும் அது என்னது மீன் வேல்யூ தான். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துக்க இட் இஸ் நத்திங் பட் வாட் சிம்பிளி சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை வாட் டோட்டல் நம்பர் ஆஃப் n வேல்யூஸ் இருக்குல்ல. அப்போ அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா n அப்படின்னு இது எல்லா வாட்டியும் அப்படி எழுதாதீங்க. அப்போ சிம்பிளிஃபைடா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா x bar equal to summation of x of நீங்க என்ன பண்றீங்க சஃபிக்ஸ்ல தான ஆட் பண்றீங்க. நான் வந்து i அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த i அப்படின்றது வந்து என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா from the first value to what
அப்போ ஃப்ரம் 1 to என்னவா இருக்கலாம், என்ன இருக்கலாம், இந்த ஃபேக்டர் வில் பி 1/n. இந்த ஃபேக்டர் இது வந்து அந்த இந்த ஃபார்ம் மேலே எழுதிருக்க எக்ஸ்பிரஷனுடைய சிம்பிளிஃபைட் ரிசல்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் said to be average value. So next second factor is said to be absolute error. Absolute error. So what is meant by absolute error? ஸோ இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு சினாரியோ போயிட்டு இருக்குனாக்கா, சினாரியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நீங்க பண்ண தப்பை காமிக்கணும். அப்சல்யூட்டா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். அந்த ஆவரேஜ் வேல்யூல இருந்து ஒரு ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீவியேஷன் நம்ம ஜென்ரலா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா ஆஃப் எக்ஸ் சேஞ்ச் எவ்வளவு சேஞ்ச் இருக்கு அப்படின்றது. ஸோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டெல்டா ஆஃப் எக்ஸ் 1 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எங்க இருந்து கண்டுபிடிப்பேன் நான்? மீன் வேல்யூ அந்த எக்ஸ் பார்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், x1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னாக்கா will be getting the result. அதை இப்போ நான் பாசிட்டிவா நெகட்டிவா ஆர்கியூ பண்ணல. ஸோ இட் இஸ் said to be what always மாடுலஸ். அதே மாதிரி வந்து x2 நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னாக்கா இட் இஸ் x bar minus of x2. அதே மாதிரி சிம்பிளா x of n வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் x bar minus of x of n. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் எரர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் mean absolute error. X bar by delta x. Mean absolute error. வர. So what is the basic representation அப்படினு பாத்தீங்கன்னா it is delta x அப்படின்றது absolute error. mean அப்படிங்கும்போது இந்த சேஞ்சோட மீன். அப்ப நம்ம அத அப்படியே எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? delta x the bar அப்படின்னு எழுதலாம். இல்ல அப்படின்னா சில ரெப்ரசன்டேஷன் எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர் இட் இஸ் டெல்டா எக்ஸ் எம் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் தான் இருந்தீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மீன் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெல்டா எக்ஸ் டு த பார் இஸ் said to be டெல்டா எக்ஸ் 1 பிளஸ் டெல்டா எக்ஸ் 2 till டெல்டா எக்ஸ் ஆஃப் n divided by what? Number of observations. புரியுதா? அப்ப இதோட மீன் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் said to be what? மீன் அப்சல்யூட் எரர். அப்ப சிம்பாலிக்கா நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் பார் இஸ் said to be summation of delta xi for the value I 1 to n and then that factor will be n. அவ்வளவுதான், சிம்பிளிஃபைடா மாதிரி எழுதிங்க. ஓகே, so the fourth part is said to be relative error. relative ன்ற வார்த்தை என்ன? கம்பேர் பண்றது. that is called as what அப்படினு பாத்தீங்கன்னா relative. இப்போ நான் வந்து இங்க மூவ் என்ன இப்ப நடந்துட்டே இருக்கேன், எதை வச்சு நான் மூவிங் ஸ்டேட்ல இருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற டேபிள் சேரு, இப்போ நீங்களாம் என்ன ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கீங்க, இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன், மூவிங் ஸ்டேட்ல இருக்கேன். இப்போ இது பேர் தான் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ ரிலேட்டிவ்னஸ். இப்போ கார்ல போயிட்டே இருக்கீங்கன்னா ரோட்ல ஒரு மரம் வந்து உங்க கிராஸ் பண்ண மாதிரி தெரியும், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மரத்தை தாண்டி மரம் நம்மளை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம தானே மரத்தை தாண்டி வந்திருக்கோம். அப்போ மரம் அங்க ரெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம கார்ல என்ன ஸ்டேட்ல இருக்கும் தெரியுது, மூவிங் ஸ்டேட்ல இருக்கும் தெரியுது. அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ். அப்போ நம்ம ரிலேட்டிவ் அப்படின்றது ஒண்ணு இல்லை, இட் இஸ் சிம்பிளி மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் said to be what? ரிலேட்டிவ் எரர். அப்போ இந்த ஃபேக்டரையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா you'll be getting the result as what அப்படின்னு பாத்தீங்கன்னா relative error. Okay, and then fifth topic is said to be percentage error. What is percentage error அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but relative error 100 ஆல நீங்க கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா that is called as what? Simply percentage error. அவ்வளவுதான். Okay, so these 5 are very important results. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னாக்கா ஆப்ரேட் பண்ணுவீங்க. அப்போ இதுல இருந்து 6th நான் ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன், that is nothing but then how to write a quantity, how to write a value. வேல்யூ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மெஷர்ட் வேல்யூ பிளஸ் எரர் வேல்யூ. அப்போ நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி மெஷர்மெண்ட்
So any measurement can be represented as its measured value plus வந்து பாத்தீங்கன்னாக்கா it is positive plus or minus error value. இப்போ நான் வந்து ஒரு x அப்படின்றது வந்து மெஷர் வேல்யூவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க என்ன பண்ணலாம் எரர் வேல்யூ இந்த இந்த ஃபேக்டர் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ அந்த அப்சர்வேஷன்ல ஆவரேஜ் வேல்யூ வில் பி a மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூ. அதுல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா டீவியேஷன்ஸ் இருக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த ஃபேன்ல இருக்க கண்டென்சர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபேன்ல இருக்க கண்டென்சர் பார்த்தது இல்லையா? இப்போ கார்பன் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? ரெசிஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த ஃபேன்ல இருக்க கண்டென்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா 2.25 மைக்ரோஃபாரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அது வந்து கெப்பாசிட்டன்ஸோட யூனிட். இது கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5% ஆஃப் எரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொடுத்திருக்க வேல்யூ தட் இஸ் 2.25ல இருந்து 5% என்னவா இருக்கலாம்? அதாவது அப்போ இது வந்து ஆவரேஜ் வேல்யூ. இது என்னது எவ்வளவு அப்படின்ற எரர் வேல்யூ. இது பர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த லாஜிக் வச்சு. பட் அந்த சேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் யூஸ்வலா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். தட் இஸ் ரிசல்ட். ஓகே, ஸோ இவ்வளோ அந்த 6 ஃபேக்டர் நம்ம எரர்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு வேணும். அதாவது ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் வந்து புரிஞ்சிருக்காரு. பார்ப்போம், ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, ஒரு குவிக் ரீகேப் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. அந்த எரர்ஸ் வந்து பேசிக்கா நம்ம 6 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? மீன் வேல்யூ. ஸோ மீன் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் நதிங் பட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் that is 1 by n times of I equal to 1 to n x of I. So this is mean value. Next என்ன பாத்தீங்க? Absolute error. Absolute error நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? Delta of that individual value. So delta of x of I, that is absolute error. Third one வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா mean absolute error. That is mean of absolute errors அப்படின்னு அர்த்தம். That is delta x to the bar equal to 1 by n times of summation I equal to 1 to n. It is a delta x of I. Okay. So fourth is said to be what? Relative error. What is relative error? It is a ratio of mean absolute value by mean value. So fifth என்ன பார்த்தோம்? Simply we have to multiply the factor by 100. Delta x by x bar into 100. Okay. இவ்வளவுதான். இந்த 5 பாயிண்ட் வந்து பேசிக்கா பார்த்தோம். இதுல ஓவராலா நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஒரு குவான்டிட்டியோட ரிசல்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கரெக்ட் ரீடிங் CR எடுத்துங்க. வாட் இஸ் a கரெக்ட் ரீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் வாட்? மீன் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் வாட்? எரர் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் said to be a கரெக்ட் வேல்யூ. இப்போ நம்ம அந்த கரெக்ட் வேல்யூ வந்து காமிக்கணும். ஸோ we want to express them. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? That is a question. அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு क्वेश्चन கன்சிடர் பண்ணுங்க. there is a simple pendulum oscillating. அந்த ஆசிலேஷனுடைய டைம் பீரியட் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு 5 attempts 1 2 3 4 5 attempts வந்து மெஷர்மென்ட் 5 அப்சர்வேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 5 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து it has some 2.63 second 2.56 second 2.42 2.71 2.80 இந்த மாதிரி 5 attempts இருக்கு. இதுல நம்ம என்ன கேக்குறாங்கன்னா what is the correct reading of this time period of the pendulum? So first நம்ம என்ன பண்ணணும் ப்ரொசீட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we want to find what? mean value. இனிஷியலா நம்ம இத கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா mean value வந்து கண்டுபிடிங்க. நான் இங்க t bar னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்ன ஆக்டிவிட்டி இது? டைம் பீரியட். சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் தான். x ன்றது ஜெனரல் unknown quantity. பட் அது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா it is said to be time period. So it is simply t bar. T bar equal to it is nothing but what? It is nothing but 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80 whole divided by how many observations அப்படின்னு பாத்தீங்கன்னா it is simply 5 observations. So what is the value? 2.62. That's it. 625. Okay, enough. So 625, I mean 2.625 seconds. So this is our t bar, that is mean value. Okay, mean value.
இப்போ இதுல இருந்து நம்ம ஃபர்தர் என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். So that is second factor is absolute value. Absolute valueன்றது நான் டெல்டா T1 ஏன்னா ஃபர்ஸ்ட். So delta T1 அப்படின்றது it is simply இந்த வேல்யூல நீங்க என்ன பண்ணணும் 2.625ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா it is 2.63 subtract பண்ணணும். What will be the result? Simply 0.01. Of course minus இல்லையா செக் பண்ணுங்க because it is 2.625. Yeah. That's right. So it is said to be positive value because the result will be negative. It is said to be positive. அதே மாதிரி next நீங்க என்ன பண்ணீங்கன்னா delta T2. What is delta T2 அப்படின்னு பாத்தீங்கன்னா it is simply this value minus 2.56. What is the result? 0.06. So அதே மாதிரி delta T3 ஓட I mean what is it? 0.2. ஏன்னா எவ்வளவு இருக்கு 4.2 இருக்கு ரைட் T4 வந்து பாத்தீங்கன்னா what is the result? 0.09. அதே மாதிரி delta T5 0.18. what is delta T6? sorry 5 result தான்ல ரைட் so next a third factor mean absolute error. so that is what I did பாத்தீங்கன்னா delta T to the bar. It is simply we have to add all the results, that is 0.01 plus 0.06 plus 0.20 plus 0.09 plus 0.18 whole divided by how many observations are there? 5. What is the result actually? 0.11. அவ்வளவுதான் 11. What is the unit actually? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீன் வேல்யூக்கு யூனிட் இருக்கும் of course, அப்சல்யூட் வேல்யூக்கு யூனிட் இருக்கும். மீன் அப்சல்யூட் வேல்யூக்கு என்ன இருக்கும், ஆனா ரிலேட்டிவ் வேல்யூக்கு என்ன இருக்காதுன்னா யூனிட் இருக்காது. ஏன்னா மீன் வேல்யூ பை ஆவரேஜ் ஆஃப் மீன் வேல்யூ ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூஸ் டிவைடட் பை மீன் வேல்யூ. அப்போ ரெண்டுமே என்னன்னாக்கா சேம் டைமென்ஷன் கேன்சல் ஆயிடும். ஸ்டூடெண்ட் பாதர் அபவுட். அப்போ இங்க டெல்டா டி ஓட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளி செகண்ட்ஸ் டெல்டா டி பார். ஸோ இது ஒரு ரிசல்ட்டை நம்ம வச்சுக்கங்க. ஓகே தட்ஸ் இட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் எரர் வந்து கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் தேர்ட் ஃபேக்டரா ரிலேட்டிவ் தேர்டா ஃபோர்த் ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். இட் இஸ் சிம்பிளி டெல்டா டி பார் டிவைடட் பை டி பார். It is simply what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 0.11 by it is 2.625. So what is the result actually? 0.0419. So it doesn't have any unit because two similar quantity getting cancelled. இப்போ percentage error பாருங்க, that is delta t bar divided by t bar into 100. It is nothing but 0.0419 into 100. It is simply 2 digit move ஆகுமா 1 to 4.19%. அப்போ நீங்க மெஷர் பண்ண வேல்யூஸோட எரர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 4.19% இருக்கு மிஸ்டேக் அப்படின்னா அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா கரெக்ட் ரீடிங். என்ன क्वेश्चन ஆக்சுவலா எக்ஸாக்ட் வேல்யூ ஆர் கரெக்ட் ரீடிங். வாட் இஸ் த கரெக்ட் ரீடிங்? 2.62. That is t bar plus or minus what? Delta t bar. That is the result is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 2.625 plus or minus 0.11 bracketல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா seconds அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா? So this is a correct reading of the given problem. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து propagation போலாம்.